உத்தரப்பிரதேசத்தில் இளைஞர் மர்ம மரணத்தில் திடீர் திருப்பமாக 5 மாதங்களுக்கு பிறகு அவரின் மனைவி மற்றும் மாமனார் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுபானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்தவர்கள் சிக்கியது எப்படி? ஆக்ராவில் இளைஞர் ஒருவர் தனது மாமனார் வீட்டில் மனைவியின் பிறந்தநாளை உற்சாகமாக கொண்டாடிய காட்சிகள்தான் இது. கேக் வெட்டி கொண்டாடியதுடன் இரவு உணவுக்கு பிறகு மது விருந்தில் திளைத்தவர் அடுத்த சில மணி நேரங்களில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். உடற்கூறாய்வு அறிக்கையில் குழப்பம் நீடித்த நிலையில் தடயவியல் ஆய்வக அறிக்கையின் மூலம் சதித்திட்டம் அம்பலமாகியிருக்கிறது. மகளுடன் சேர்ந்து மருமகனின் உயிரை மாமனாரை பறித்ததன் பகீர் பின்னணி என் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவைச் சேர்ந்தவர் ஜிதேந்திரா. இவரது மனைவி தானு. கடந்த நவம்பர் 22ஆம் தேதி தானுவின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. அன்றைய தினம் தனது தாய் வீட்டிலேயே கணவர் மற்றும் குடும்பத்தினருடன் இளம்பெண் கேக் வெட்டி பிறந்தநாளை சிறப்பித்தார். இதனையடுத்து அனைவரும் இரவு உணவு அருந்துவிட்டு தூங்கச் சென்றனர். மறுநாள் அதிகாலை 3 மணியளவில் ஜிதேந்திராவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. உடனே அருகிலுள்ள மருத்துவமனைக்கு குடும்பத்தினர் அழைத்து சென்றுள்ளனர். ஆனால் அங்கு ஜிதேந்திராவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். உடற்கூறாய்வில் மரணத்திற்கான காரணம் தெளிவாக புலப்படவில்லை. இதனால் சந்தேக மரணம் என்று யமுனா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். ஜிதேந்திரா மரணம் தொடர்பாக மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு தடயவியல் ஆய்வகத்திலும் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டது. இதனிடையே ஜிதேந்திரா மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக கூறி அவரின் குடும்பத்தினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அதன் பேரில் வழக்கு யமுனாவில் இருந்து கமலா நகர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. விசாரணையில் அண்மை காலமாக இளம் தம்பதியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டது தெரியவந்தது. இதனால் ஜிதேந்திரா மனைவியுடன் தனது மாமனார் வீட்டிலேயே தஞ்சம் அடைந்திருக்கிறார். இந்த சூழலில் தடயவியல் ஆய்வறிக்கை வெளியானது. அதில் சம்பவத்தன்று ஜிதேந்திரா அருந்திய மதுபானத்தில் விஷம் கலந்திருப்பது அம்பலமானது. இதனையடுத்து விசாரணையை தீவிரப்படுத்திய ஜிதேந்திராவுக்கு விஷம் கலந்து கொடுத்ததை அவரது மாமனார் மகேந்திரா ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதற்கு தானுவும் உடந்தையாக இருந்துள்ளார். தனது மகளுடன் ஜிதேந்திரா அடிக்கடி சண்டையிட்டதால் அவரை தீர்த்து கட்ட திட்டமிட்டதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து கொலை வழக்காக மாற்றிய போலீசார் இளைஞரின் மனைவி தானு அவரின் மாமனார் மகேந்திராவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறு குடும்ப தகராறில் மகளின் பிறந்தநாளன்று மருமகனுக்கு மதுபானத்தில் விஷம் கலந்து கொடுத்து மாமனாரை கொலை செய்தது உத்தரப்பிரதேசத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இயற்கை மரணம் போன்று நாடகமாடிய மனைவியும் மாமனாரும் தடயவியல் ஆய்வக அறிக்கை மூலம் 5 மாதங்களுக்கு பிறகு சிக்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.